டீச்சர், நாளைக்கு டீச்சர்ஸ் டே. எங்களுக்கு பிரியாணி வாங்கி தருவீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் டேக்கு உங்களுக்கு பெரிய செலிப்ரேஷன் இருக்கு. அப்படியா மிஸ்? பெரிய செலிப்ரேஷனா? ஆமா, உங்களுக்கெல்லாம் ஸ்கூல் சார்பா டீச்சர்ஸ் டேக்கு லட்டு தருவோம். எல்லாரும் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. என்னது, லட்டு தருவீங்களா? அதை சாப்பிட்டு நாங்க என்ஜாய் பண்ணணுமா? எங்களுக்கு சிக்கன் பிரியாணி வேணும் மிஸ். சரி சரி, உங்களுக்கு சிக்கன் பிரியாணி வேணும்னா நாளைக்கு வரும்போது ஆளுக்கு 200 ரூபாய் கொண்டு வந்துருங்க. என்னடா இது, 150 ரூபாய் பிரியாணிக்கு 200 ரூபாய் கேக்குறாங்க. இதுலயும் நம்ம கிட்ட இருந்து கமிஷன் அடிக்க பாக்குறாங்க. சரி சரி, கணக்கு கேட்டோம்னா நாளைக்கு நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. கம்முன்னு இரு. மிஸ், உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும் மிஸ் டீச்சர்ஸ் டேக்கு? ஏய், எனக்கு எந்த கிஃப்ட் வேணாமா. தேவையில்லாம ஏமா உங்க அம்மா அப்பா காசை வேஸ்ட் பண்றீங்க? போன வருஷமும் இதே தான் சொன்னேன். ஆனா இந்த பசங்க என் சொல் பேச்ச கேட்கவே இல்ல. கிஃப்ட வாங்கி குவிச்சுட்டாங்க. ஒருத்தி என்னடானா சாரி வாங்கி கொண்டு வந்திருக்கா, இன்னொருத்தி என்னடானா சுடிதார் வாங்கி தந்திருக்கா. அதுவும் இல்லாம 2 பசங்க மொபைல் போனே வாங்கி கொடுத்துட்டாங்க. பேகு, செருப்பு, வாட்சு இப்படி கிஃப்டா குவிட்டாங்க. நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி கேட்கவே இல்ல. இதுதான் இந்த பசங்களோட பாசம். நீங்க அந்த பசங்களை மிஞ்சணும்னு சொல்லிட்டு அதிகமா காசு கொடுத்து எதுவும் வாங்கிடாதீங்கம்மா. நான் டெய்லி ஒரே கலர் சாரில வரேன்னு எல்லா கலர்லயும் எனக்கு சாரி எடுத்து கிஃப்ட் பண்ணிடாதீங்க. அப்புறம் எனக்கு சங்கடமாயிடும். வேண்டானும் சொல்ல முடியாது.